எல்லோருக்கும் நமஸ்காரம். பிராமின்ஸ் திருமாங்கல்யம் 10 கிரெடிட்ஸ் 3 நாளைக்கு ஃப்ரீன்னு 1 மாசம் கம்ப்ளீட் ஆனதும் சுதந்திர தினத்திற்கும் சேர்த்து அடிஷனல் 10 கிரெடிட் போட்டிருந்தாரு. எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பீங்க. யூஸ் பண்ணலைன்னா இன்னொரு 5-6 ஹவர்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ப்ரௌஸ் ப்ரொஃபைல்ல உங்களுக்கு ப்ரொஃபைல் எப்ப காட்டும்னா, நீங்க உங்க ப்ரொஃபைல குறைஞ்சபட்சம் 70% கம்ப்ளீட் பண்ணியிருந்தாதான். உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கம்பல்சரி. நீங்க ஐயரா, ஐயங்காரா, கோத்திரம் என்ன, நட்சத்திரம், ராசி, லக்னம் என்னன்னு தெரியணும். நீங்க படிப்பு என்ன, என்ன வேலை செய்றீங்க, இன்கம் எவ்வளோ. இன்கம் தெரியலன்னா பிளாங்கா விட்டீங்கன்னா ப்ராப்ளம். இன்கம் சொல்ல விரும்பல, லேட்டர்னு எழுதுங்க. அப்பதான் அது கம்ப்ளீட்டடா எடுத்துக்கும். ஹைட்டு, வெயிட், பிளட் குரூப், பாடி டைப், மதர் டங் என்ன, என்ன சாப்பாடு சாப்பிடுற, எந்த லாங்குவேஜ் எது பேசுவேல், உங்க நேட்டிவிட்டி என்ன, உங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, இந்தியன் சிட்டிசனா இல்ல வெளி நாட்டுல இருந்து வந்து இங்க தங்கியிருக்கிற ஓசிஐயா, என்ன டிரைவிங் தெரியும், டிசபிலிட்டி ஏதாவது இருக்கா, அம்மா அப்பாவோட பேக்ரவுண்ட் என்ன, உங்களை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க, நீங்க பார்ட்னர் கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க, பிளஸ் உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணணும். இது என்டர் பண்ணிட்டு ப்ரௌஸ் ப்ரொஃபைல்ல வந்தேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கான எத்தனை ப்ரொஃபைல் இருக்கோ அதை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 77 பானுன்றதுனால 10 தான் காட்டுது. எனக்கு 10 தான் இருக்குன்றதுனால நான் டைரக்டாவே பார்த்துடலாம். பார்த்தீங்க. ஆனா உங்களுக்கு 200 இருந்ததுன்னா நீங்க அட்வான்ஸ் சர்ச் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தெலுங்கு அப்படின்னா இந்த தெலுங்குவையும் இந்த தெலுங்கு பிராமினையும் சில பேர் தெலுங்குல கூட மாத்துவா இருப்பா, தெலுங்குல கூட ஸ்மார்த்தா இருப்பா. இது நாளத்தை மட்டும் ஆன் பண்ணிட்டு சர்ச்னு அழுத்துங்கோ. யாரும் இல்லை என்னோட கேஸ்ல, உங்களோட கிரைட்டீரியால யாராவது இருந்தாங்கன்னா அது காட்டும். மற்ற எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. செக்ட், சப்செக்ட் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. புதுசா ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம் வெப்சைட்ல. என்னன்னா, நீங்க உங்க அந்த கிரெடிட்ஸ் பேஜ்ல போனீங்கன்னா நீங்க பை பண்றதுன்னா பை பண்றதுக்கு காட்டும். ஸ்டார்டர் பேக் 10 வாங்கணுமா, வேல்யூ பேக் 25 வாங்கணுமா, சேவர் பேக் 50 வாங்கணுமா அப்படின்னு 3 ஆப்ஷனும் காட்டும். இதுக்கு கீழே வந்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா கான்டாக்ட்ஸோட நம்பர்ஸும் பேரும் காட்டும். இப்ப இந்த பேருக்கு பக்கத்துல இப்ப இத்தனை பேர் பார்த்திருக்கோம், நமக்கு ஞாபகம் இல்லையே யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்றதுனால நீங்க இங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இந்த கவிதா சேஷாத்ரி அப்படின்ற பொண்ணு வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபார் சென்னை அப்படின்னா இதுல எழுதி சேவ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும், நீங்க எப்ப வந்தாலும் இந்த கிரெடிட்ஸ்ல எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணிருக்கீங்க, அவங்க ஞாபகார்த்தமா அவங்க என்ன சொன்னாங்க, பொண்ணு வந்து ஓவர்சீஸ் படிக்க போயிருக்கா, 3 மாசம் கழிச்சு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு எழுதுனா இதை எழுதி வச்சுக்கலாம். அப்போ உங்களோட ஃபீட்பேக்கு இல்ல ஐயர் மட்டும்தான் வேணுமா அப்படின்னா அதையும் நீங்க எழுதி வைக்கலாம். ஸோ இதை மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. பிளஸ் உங்களுக்கு இப்ப இருக்கிற கிரெடிட் 10 ஃப்ரீ இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பை பண்ணணும்ன்றது உங்க இஷ்டம். நீங்க ஃப்ரீ 10 கொடுக்கறது பாத்தீங்கன்னாலே 12 மந்த்ஸுக்கு 10ன்னா 120 கிரெடிட்ஸ். மற்றவாள் 100 கிரெடிட்ஸ்க்கு 3000, 4000, 5000 வாங்குறா. தமிழ் மேட்ரிமோனி, மற்ற மேட்ரிமோனிலாம் இப்போ 120 கிரெடிட்ஸ் மாசம் மாசம் 10க்கு ஃப்ரீ. பிளஸ் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, தீபாவளிக்கு அது மாதிரி போடலாம், நியூ இயர் இல்ல பொங்கலுக்கு போடலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 கிரெடிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீன்னு கிடைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் செட்டில் ஆகிற வழியை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளஸ் உங்களோட வேற யாராவது ஒருத்தர் நம்பர் இருக்கு ஆனா அவளோட ப்ரொஃபைல் தெரியல அப்படின்னா அந்த பிடி ஐடி, பிராமின்ஸ் திருமாங்கல்யத்தோட ஐடி போட்டுட்டு சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு இதுல காட்டும். போட்ட உடனேயே ப்ரொஃபைல் காட்டும். அந்த ப்ரொஃபைல்குள்ள போய் நீங்க பார்க்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் குட் லக் அண்ட் உங்க சர்ச் சீக்கிரமா டெஸ்டினேஷன் அடைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.